இங்கே ஒரு கிரியேச்சர் ராக்கெட் லான்ச்சர் துப்பாக்கின்னு எல்லாத்தையும் வச்சு பயன்படுத்துறாங்க. ஆனா அதை அழிக்கவே முடியல. அப்போதைக்கு ஹீரோனியோட அப்பா இதை பத்தி பல வருஷமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்ததுனால அதுவும் ஒரு உயிரினம் தான், அதுக்கும் இறக்க குணம் இருக்குன்னு சொல்லி பக்கத்துல போய் பேச போறாரு. அதுவும் இவர் நினைச்ச மாதிரி பேசினதெல்லாம் கேட்டுச்சு. ஆனா மறுபடியும் பின்னாடி இருந்து தாக்கதுனால ஆக்ரோஷமான அது திரும்பும் போது அதோட வால் பட்டு இவர் இறந்து போயிடுறாரு. அடுத்து இந்த கிரியேச்சர் பார்க் நோக்கி போகுது. அதை பார்க்கவும் மக்கள்லாம் பீதியில பறந்தடிச்சிட்டு ஓடுறாங்க. இருந்தாலும் இந்த ஜந்து ஒண்ணுமே பண்ணல. இவங்களும் ஒரு புதுசா ஒரு முயற்சி எடுக்கலாம்னு சொல்லி ஹெலிகாப்டர்ல மணியை கட்டிட்டு வந்து அது காதுகிட்டே அடிக்கிறாங்க. அதுக்கு அந்த ஒலி சுத்தமா பிடிக்கல. அதனால பாத்தீங்கன்னா காதை புத்திக்கிட்டு இருக்கு. அதுல இருக்க ஒரு ஹெலிகாப்டர் அடிச்சு நொறுக்கிறது. அந்த ஹெலிகாப்டர் பார்க்ல இருக்க ஒரு குழந்தை மேல உழுவ போகும்போது கரெக்டா இதை பிடிச்சி தடுத்துறது. அதுக்கும் இறக்க குணம் இருக்குங்கிறத காமிக்குது. அந்த முயற்சி ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லி கிளம்பிடுறாங்க அந்த இடத்த விட்டு. இந்த உயிரினத்தை அழிக்கிறதுக்காக ஒருத்தரை சந்திக்க போறாங்க. அவர் பாத்தீங்கன்னா ஒரு சீக்கிரட்டான ஒரு கோயிலுக்குள்ள கூட்டு போறாரு. அங்க பெரிய பெரிய ஸ்கல்லா இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இவங்களோட வாரிசு சேர்ந்ததுதான் அங்க எல்லாம் செத்து கிடக்கு. அது மேல டார்ச் அடிச்சு பாக்குறாங்க. அது பாத்தீங்கன்னா ஆவியாகி மேல போகுது. அப்பதான் தெரியுது சூரிய ஒளி ஆகாது அப்படின்னு சொல்லி. அப்ப பக்கத்துல இருக்க கேட்கறான், அன்னைக்கு நம்ம சூரிய ஒளியில தானே பார்த்தோம், ஏன் ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொல்லி. அது பாத்தீங்கன்னா டேரக்டா படல, அதனாலதான் அதுக்கு ஒன்றும் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுக்காண்டி ஒரு ட்ரிக்கையும் பயன்படுத்துறாங்க. அந்த ஸ்கல் எடுத்துட்டு சிட்டிக்கு போற அந்த ஜந்துவை திருப்பி வெளியே கூட்டிட்டு வராங்க. அங்க பாத்தீங்கன்னா சுத்தியும் லைட் செட்டிங் பண்ணி அதை நடுவில் நிக்க வச்சு அதை ஹீட் பண்றாங்க. அது அவங்க நினைச்சபடியே ஒர்க் ஆகுது. அது அந்த ஹீட்டை தாங்க முடியாம ரொம்பவே அவஸ்தப்படுது. எல்லாரும் இது அழிய போகுதுன்னு சந்தோஷத்துல இருக்கும் போது ஹீரோனிக்கு மட்டும் மனசு கேட்கல. இதுவும் ஒரு உயிரினம் தானே, இதை எதுக்கு அழிக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பீஸை புடி விட்டுறாங்க. அந்த லைட்டு பூரா ஆஃப் ஆயிருது. உடனே ஹீரோயினி அதுக்கு பக்கத்துல போய் பேசுறாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கு, எதுவும் பண்ணாம இங்க இருந்து போயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்க பாத்தீங்கன்னா விடிஞ்சிருது. அந்த சூரிய ஒளி டைரக்டா அது மேல படுது. உடனே பாத்தீங்கன்னா அது ஆவியாகி செத்து போயிருது அங்கேயே.